ஸ்ரீ காகபுஜுண்டர் அருளிய பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 142. அகஸ்தியரே பெரும் பேற்றை படைத்தோராவார், அம்மம்மா வெகு தெளிவு அவர் வாக்குத்தான். அகத்தினுரை பொருளெல்லாம் வெளியாய் சொல்ல, அவர் வாக்கு செவி கேட்க அருமையாகும். அகத்தியரின் பொதிகையே மேலுவாகும், அம்மலையும் அகத்தியரின் மலையுமாகும். அகத்தியரின் அடையாளம் பொதிகை மேறு, அவர் மனது மலரை போல் பெரியோருண்டோ. அகத்தியரே சித்தர்களில் எல்லாம் பெரியவர் என்ற பெரும் பேற்றை அடைந்தவராவார். அம்மம்மா அவரை போல் வெகு தெளிவாக வேறு எவரும் சொல்லவில்லை. அகத்தில் மறைவாக உள்ள மெய்ப்பொருளையும் வாசியையும் அவரே வெளிப்படையாக தன் நூலில் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன பாடல்கள் யாவும் காதால் கேட்பதற்கு இனிமை நிறைந்து அருமையாக இருக்கும். அகத்தியர் தவம் புரிந்து இருந்த இடம் பொதிகை மலை மேருவை போல் உயர்வுடையது. அம்மலையே அகத்தியரின் மலையாக ஆகும். அப்பா, அகத்தியரின் அடையாளம் பொதிகையில் எப்போதும் உயர்வாக இருக்குதப்பா. மலரை போல் மென்மையான மனம் படைத்த அகத்தியர் போல் பெரியோர் வேறு எவரும் இல்லையப்பா. துவாபரத்தில் போகநாதன். பாடல் 143. உண்டோதான் துவாபரத்தில் போகநாதன், உதித்த குலாத்துடனே தான் இங்கு வந்தார். கண்டோதான் கருவூரான் போகநாதன், கர்மமில்லா கண்ணை சித்தன் பொங்கலன்றான். மின்றேதான் தன் வந்து ஞானம் சொன்னார், விவரமறிந்தகத்தியர் குலாம் அங்கிருந்து. கண்டேதான் ஞானங்கள் மிகவும் சொன்னார், காதிலே கேட்டேனல் வாக்கென்றேனே. பெரியவரான அகத்தியரை காண துவாபர யுகத்தில் போகர் தன் சீடர்கள் கூட்டத்துடன் பொதியமலைக்கு வந்தார். போகர் காண வந்ததை அறிந்து கருவூரா, இளம் சித்தன் பொங்கனவன், தன்வந்திரி போன்றவர்களும் பொதிகை மலைக்கு வந்தார்கள். இவர்கள் தன்னை நாடி வந்த காரணத்தை அறிந்த அகத்தியர் தன் சீடர்களுடன் அங்கு வந்து காட்சி தந்தார். இவர்கள் யாவரும் கேட்ட ஞானத்தை அகத்தியர் வெளிப்படுத்தி மிக எளிதாக ஞானத்தை எடுத்துரைத்தார். அவர் சித்தர்களுக்கு உபதேசித்த ஞானத்தை நானும் காதாலே கேட்டு அதையே நல் உபதேசம் என்று சித்தர்களுக்கு சொன்னேன். பாடல் 144. வாக்கென்றால் வாக்கியன் போகநாதன், மாநிலத்தில் சொல்லிய நூல் எல்லாம் கேட்டேன். ஆக்கிய நூல் யாவுமே அமுதமாகும், அம்மம்மா வாயாலே சொல்ல போமோ. பாக்கியமாய் சொல்லிவிட்டார் அமுதமாகும், பண்பான நூல்களையும் மறைத்து கொண்டார். நோக்கியே வேடமிட்ட குருக்கள் தன்னை, நுழையாதே ஊர்வழி போவென்றேன் பாரே. மெய்ப்பொருள் பயனை கூறி சிவவாக்கியனும்
லோகநாதனும் உலகிற்கு சொன்ன நூல்கள் எல்லாம் கேட்டேன். அவர்கள் இயற்றிய நூல்கள் யாவுமே இனிமை நிறைந்த அமிர்தமாகும். அம்மம்மா, அதன் பெருமையை வாயால் சொல்ல முடியாதப்பா. அரிய மனித பிறவியில் அடையும் பாக்கியங்கள் யாவையும் சித்திக்கும் அமிர்தம் போல் சொல்லி வைத்துள்ளார்கள். சித்தர்களை தேடி ரகசியங்களை அறிந்து சித்தர் நிலையடைய வந்த வேடமிட்டு ஏமாற்றும் பொய் குருக்களுக்காக பண்பாக நூல்களை எல்லாம் மறைத்து கொண்டார்கள். இந்நூல்கள் அவர்களுக்கும் கிடைத்து அதன் உள் நுழைந்து பார்த்தாலும் உண்மையை அறிய முடியாது. பரிபாசையுடன் படைத்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஊரை ஏமாற்றும் வழியே தேவைப்படுவதால் இம்மெய் வழி எப்போதும் கிடைக்காதப்பா. அன்பே